Friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது லேர்ன் ஹிந்தியில். நான் உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் சொல்லிக் கொடுக்குறேன். பிராத்மிக் லெசன் எல்லாமே நான் முடிச்சிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய உங்களுக்கு கிராமர் அங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். நான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனில் எனக்கு யூடியூப்பில் இருந்து எந்த ஒரு மானிட்டைசேஷனும் வாட்ச் ஹவர்ஸும் கிடைக்காது. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது போதும் எனக்கு. நிறைய பேர் டுட்டோரியல் அப்படி தான் போடுறாங்க, ஈவன் லாங்குவேஜ் அண்ட் மியூசிக் எல்லாமே. சரி, அதை விடுங்க. இப்போ ஹிந்தி கற்றுக்கிறவங்களுக்கு ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் அண்ட் பிராந்திய பாஷா, அதாவது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாமே உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கும். எல்லா பாஷையிலையும் உங்களுக்கு இது சபா கைடு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி, அனுவாத் அபியாஸ் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. प्रांतीय भाषाना ரீஜனல் லாங்குவேஜ். அதனால் அப்படின்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்களோ அதெல்லாம் அனுவாத் கொடுங்க. பார்ட் 1. கோபால் இதர் ஆவோ. கோபால் இதர் ஆவோ. கோபால் கம் ஹியர். கோபால் இங்கே வா. இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. நீங்கள் பேசலாம், படிக்கலாம், எழுதலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த 3 லாங்குவேஜும் நான் சொன்ன மாதிரி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அந்த ரீஜனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இதை நீங்கள் கற்றுக்கலாம். கவலையே பட வேண்டாம். அப்புறம் கமலா உதர் ஜாவோ. கமலா உதர் ஜாவோ. இந்த ஆவோ ஜாவோலாம் கட்டளை வினை எப்படி வரும்னு நான் முதலையே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ டிரான்ஸ்லேஷன் மட்டும் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க. கமலா உதர் ஜாவோ. கமலா கோ தேர். கமலா கோ தேர். கமலா அங்கே போ. அடுத்தது, தும் கிதாப் லாவோ. தும் கிதாப் லாவோ. யூ பிரிங் த புக். இங்கே தும் தூ எல்லாம் யூக்கு தான் பொருந்தும். யூ பிரிங் த புக். நீ புத்தகம் கொண்டு வா. பிரிங் பிரிங் த புக். ஓகேவா? அப்புறம் தும் வஹா பைட்டோ. தும் வஹா பைட்டோ. தும் வஹா பைட்டோ. யூ சிட் தேர். நீ அங்கே உட்கார். நீ அங்கே உட்கார். தும் யஹ் கிதாப் படோ. நீ இந்த புத்தகத்தை படி. நீ இந்த புத்தகம் படி. தும் யஹ் கிதாப் படோ. நீ இந்த புத்தகம் படி. நீ இந்த புத்தகத்தை படி. புரியுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்த பேஜ் போகலாம். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இங்கே எனக்கு சரியாக இடம் கிடைக்கல. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க, படிங்க. ஓகேப்பா? அடுத்த பேஜ். यह काम करो. यह काम करो. यह काम करो. डू दिस वर्क. कामना வேலை. डू दिस वर्क. இந்த வேலையை செய். यह काम करो. डू दिस वर्क. இந்த வேலையை செய். तुम दूध पिबो. நான் அதிலே சொல்லியிருக்கேன் கட்டளை வினையில் எப்படி வரும்னு. இந்த பழைய லெசன் லிஸ்ட் அண்ட் ப்ளேலிஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். புரியாதவங்க மறுபடியும் இந்த கிராமர்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தும் தூத் பிவோ. யூ ட்ரிங்க் மில்க். நீ பால் குடி.
ஓகேவா? புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? பேசுகிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவுமே ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். வ கலம் தோ, வ கலம் தோ. தோங்கிறதுக்கு 3 மீனிங்ஸ் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், படிங்க. வ கலம் தோ, கிவ் தட் பென். அந்த பேனாவை கொடு, அந்த பேனாவை கொடு. ஓகேவா? रुपया लो, रुपया लो. टेक दिस रुपी, टेक दिस रुपी. रुपया लो. இந்த ரூபாயை எடுத்துக்கொள். லோன பெற்றுக்கொள். रुपया लो. आप यहाँ आइए. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். तुमக்கும் ஆப்புக்கும் என்ன வித்தியாசம்னு. आप यहाँ आइए. ப்ளீஸ் கம் ஹியர், ப்ளீஸ் கம் ஹியர். நீங்கள் இங்கே வாருங்கள். ஓகே, இது கட்டளை வினைக்கான இந்த கிராமரில் அணுவாங்க. இப்போ ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். வேறு லாங்குவேஜில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கலாம். அந்த லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. நான் படிக்கிறேன். கோபால் இதர் ஆவோ, கோபால் கம் ஹியர், கோபால் இங்கே வா. कमला उधर जाओ, कमला गो देयर, कमला अंगे पो. तुम किताब लाओ, ब्रिंग द बुक. नी पुस्तकम कोंडु वा. तुम वहाँ बैठो, नी अंगे उठकार. यू सिट देयर, तुम यह किताब पढ़ो. नी इंद पुस्तकत्तै पढ़ी. यू रीड दिस बुक. यह काम करो, डू दिस वर्क. இந்த வேலையை செய். तुम दूध पीवो, यू ड्रिंक मिल्क. नी पाल कुड़ी. यह कलम दो, यह कलम दो. गिव दैट पेन. यह रुपया लो, टेक दिस रुपी. இந்த ரூபாயை எடுத்துக்கொள் அல்லது பெற்றுக்கொள். आप यहाँ आइए. நீங்கள் இங்கே வாருங்கள். ப்ளீஸ் கம் ஹியர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நான் சொல்ல போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சாதாரண நிகழ்காலம். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் தெரியும், தமிழ்லேயும் தெரியும், இப்போ ஹிந்திலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க. வேலு கர் ஜாத்தா ஹை. ஜானப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த தா சேர்த்தணும், வேர்பு கூட. இதெல்லாம் நான் போட்டிருக்கேன், அதிலேயே போட்டிருக்கேன். மறுபடியும் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து பிராத்மிக் கிராமர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? வேலு கர் ஜாத்தா ஹை. வேலு வீட்டிற்கு போகிறான். ஓகேவா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இன்னும் கற்றுக்க வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? சரி. यह लड़का हिंदी पढ़ता है. यह लड़का हिंदी पढ़ता है. This boy reads Hindi. This boy reads Hindi. பட்னா படிக்கிறது. இந்த பையன் ஹிந்தி படிக்கிறான். லேர்ன் கூட சொல்லலாம், இல்லை படிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பையன் ஹிந்தி படிக்கிறான். तुम क्या करते हो? तुम क्या करते हो? வாட் டூ யூ டூ? மைம் வந்தால் என்ன வரும், தும் வந்தால் என்ன வரும், எல்லாமே சென்டென்ஸ் எப்படி முடியும் நான் முதலே சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை போய் ரிவைஸ் பண்ணிக்கங்க. தும் क्या करते हो? what do you do? நீ என்ன செய்கிறாய்? சீதா கானா காத்தி ஹை. சீதா கானா காத்தி ஹை. சீதா பெண்பால், காத்தி வந்தது. சீதா சிங்ஸ் த சாங். சீத்தை பாட்டு பாடுகிறாள். மீனா கப்படா சித்தி ஹை. மீனா கப்படா சித்தி ஹை. மீனா துணி தைக்கிறாள். மீனா துணி தைக்கிறாள். मैं पाठशाला जाता हूँ. मैं पाठशाला जाता हूँ. நான் பள்ளிக்கூடம் போகிறேன். ஐ கோ டு ஸ்கூல். ஜாத்தா ஆன்பால். மைம் வந்தால் ஹோம் சென்டென்ஸ் முடியணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அதனால் இன்னொரு தடவை நீங்கள் போய் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். தும் கியா லிக்தே ஹோ, தும் கியா லிக்தே ஹோ, வாட் டு யூ ரைட். தும் கியா லிக்தே ஹோ, வாட் டு யூ ரைட். நீ என்ன எழுதுகிறாய், வாட் டு யூ ரைட். लड़के मैदान में खेलते हैं, लड़के मैदान में खेलते हैं, वही ते हैं प्लूरल. लड़के प्लूरल, मैदान மைதானத்தில் விளையாடுகிறார்கள். அப்படி வந்தால் ப்ளூரல் வந்தால் இப்படி முடியும் சென்டென்ஸ். உங்களுக்கு தெரியும், நல்லா படிச்சுக்கோங்க. இது ஆண்பாலுக்கு. लड़कियाँ गाना सीखती हैं, लड़कियाँ गाना सीखती हैं, பெண்கள் பாட்டு கற்கிறார்கள். சிக்தி ஹைம் ப்ளூரல் வந்ததுனால லடுக்கி லடுக்கியா அந்த சந்திரபிந்து இந்த ஹைம் புள்ளி வரணும். பெண்கள் பாட்டு கற்கிறார்கள். ஹம் கஹானி சுன்தே ஹைம், ஹம் கஹானி சுன்தே ஹைம், வி ஹியர் த ஸ்டோரி, நாங்கள் கதை கேட்கிறோம். ஹம் கஹானி சுன்தே ஹைம், சுன்னான கேட்ட, நாங்கள் கதை கேட்கிறோம். ஹம் வந்ததுனால ப்ளூரல், சுன்தே ஹைம் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்னென்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். யா லடுக்கா ஹிந்தி படுத்தா ஹை, அப்புறம் तुम क्या करते हो, तुम वंदा हो வரணும். तुम क्या करते हो, सीता गाना गाती है, मीना कपड़ा सीती है, मैं पाठशाला जाता हूँ, मैं वंदा हूँ. तुम क्या लिखते हो, तुम वंदा हो, तुम क्या लिखते हो. लड़के मैदान में खेलते हैं, பிள்ளைகள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். लड़कियाँ गाना गाती हैं, பெண்கள் பாட்டு கற்கிறார்கள். ஹம் கஹானி சுன்தே ஹை, நாங்கள் பாட்டு கதை கேட்கிறோம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு என்னன்னு புரிஞ்சுது. முதல்ல கட்டளை வினை பார்த்தோம். கட்டளை வினை வந்து ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கிட்ட சொல்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அது ரெண்டு தான். ஃபஸ்ட் பர்சன் வந்து செகண்ட் பர்சன் இதை செய்ய அதை செய்ய, இங்கே போய் இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம். அது தும்பந்தா என்ன வரும், அப்பந்தா என்ன வரும், எப்படி சென்டென்ஸ் முடியுங்கிறத நம்ம முதலையே பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 10 ட்ரான்ஸ்லேஷன் படித்தோம். அடுத்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு பார்த்தோம். மைம் வந்தா ஹூம்னு முடியணும், தும் வந்தா ஹோன்னு முடியணும், யஹ் வஹ் வந்தா ஹைன்னு முடியணும், ஆப் ஹம் ஏ வே வந்தால் ஹைம்னு முடியணும், வஹ் யஹ் வந்தால் ஹை முடியும். இதெல்லாம் உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன். என் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அடுத்தது நாம் படிக்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். செய்து கொண்டு, ஹீ இஸ் ஒர்க்கிங், ஹீ இஸ் சிங்கிங், வாக்கிங், அந்த ஐஎன்ஜி வச்சு வந்தாவே வேர்பு கூட கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம் இல்லையா. சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன, ஒன்றும் பயப்படாதுங்க. அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட அந்த தாவை வேர்பு கூட வர தாவை எடுத்துட்டு ஆண்பாலுக்குனா ரஹா, பெண்பாலுக்குனா ரஹி, ஆண்பால் ப்ளூரலுக்கு தே, ஆண்பால் பெண்பால் ப்ளூரலுக்கு தீ போட்டு எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் முடிகிறோமோ வேர்ப் சென்டென்ஸு அது மாதிரி முடிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேப்பா. சரி, பார்ட் 3. இப்போ ரஹா ரஹே வச்சு கண்டினியூஸ் டென்ஸ். ராம் பட் ரஹா ஹை, ராமன் என்ன பண்ணுறான், பட் ரஹா ஹை. பட் verb, ரஹா அந்த கண்டினியூஸ் டென்ஸ். ராம் பட் ரஹா ஹை, ராம் இஸ் ரீடிங் வந்துச்சா. ராம் இஸ் ரீடிங், ராமன் படித்து கொண்டு இருக்கிறான், ராமன் படித்து கொண்டு இருக்கிறான். லடுக்கா பாட் சீக் ரஹா ஹை, லடுக்கா பாட் சீக் ரஹா ஹை, பையன் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறான். சீக்தாகை அப்படின்னா கற்றுக்கொள்கிறான், சீக்கிரகாகை கற்றுக்கொண்டு இருக்கிறான். த பாய் இஸ் லேர்னிங் த லெசன், த பாய் இஸ் லேர்னிங் த லெசன். லடுக்கி கா ரஹி ஹை, லடுக்கி கா ரஹி ஹை, த கேர்ள் இஸ் சிங்கிங், சிறுமி பாடிக்கொண்டு இருக்கிறாள். சிறுமி என்ன பண்ணுறா, பாடிக்கொண்டு, சிங்கிங். த கேர்ள் இஸ் சிங்கிங். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட அந்த ஐஎன்ஜி சேர்த்தா
சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? சிறுமி பாடிக்கொண்டு இருக்கிறாள். वह स्त्री कपड़ा सी रही है. वह स्त्री कपड़ा सी रही है. அந்த பெண்மணி, a woman is stitching the cloth. सी रही है, தைத்துக்கொண்டு. அந்த பெண்மணி துணி தைத்துக்கொண்டு இருக்கிறாள். ரஹி ஹை வ. ஓகேவா? புரியுறதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும். இது இந்த கண்டினியூஷனே தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறையா இருக்குது, நான் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு என்ன கொஞ்சம் இப்போ இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ணல யாருமே. நான் வந்து டீச்சிங் வீடியோஸ் தான் போடுறேன், எனக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா இப்போ யூடியூப் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நியூஸ் பேப்பரில் வரதெல்லாம் இப்போ யூடியூப்பில் வந்துருச்சு, அதை தான் ஜனங்க படிக்கிறாங்க. எந்த மாதிரி டீச்சிங் வீடியோஸ் போடுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இருந்தாலும் எல்லாருமே ஒரு சர்வீஸ்க்காக போட்டுட்ருக்கோம். நாட் ஒன்லி மீ, இந்த லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறவங்க, மியூசிக் சொல்லிக் கொடுக்குறவங்க, எல்லா டுட்டோரியலும் அப்படி தான். ஓகே, மைம் பாட் லிக் ரஹா ஹூ. இப்போ மைம் பாட் லிக்தா ஹூம் போட்டால் சிம்பிள் ப்ரெசன்ட். இப்போ லிக் ரஹா ஹூ அந்த தாவை எடுத்துட்டு ரஹா ரஹி போட்டால் வந்துடும். மைம் பாட் லிக் ரஹா ஹூ. ஐ ஆம் ரைட்டிங் த லெசன். நான் பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங் த லெசன். நான் பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். தும் கியா கர் ரஹே ஹோ. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? செய்து கொண்டு. வாட் ஆர் யூ டூயிங். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சீதா தும் கியா சோச் ரஹி ஹோ. சீதா தும் கியா சோச் ரஹி ஹோ. சீதா வாட் ஆர் யூ திங்கிங். வாட் ஆர் யூ சோச்சுனான சிந்திக்கிறது, யோசிக்கிறது. சீதா நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? சீதா வாட் ஆர் யூ திங்கிங். சீதா தும் கியா சோச் ரஹி ஹோ. சீதா பெண்பால் ரஹி ஹோ வந்துருச்சு. மைம் பாட் யாத் கர் ரஹி ஹூ. மைம் பாட் யாத் கர் ரஹி ஹூ. ஐ ஆம் மெமரைசிங் ஆர் லேர்னிங் பை ஹார்ட் த லெசன். யாத் கர்னா மெமரைசிங் அல்லது லேர்னிங், மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே தான். ஐ ஆம் மெமரைசிங் லேர்னிங் பை ஹார்ட் த லெசன். நான் பாடம் மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கிறேன். छोटे लड़के खेल रहे हैं. छोटे लड़के खेल रहे हैं. छोटे लड़के small boys are playing. खेल रहे हैं. लड़के ஆண்பால் ப்ளூரல், அதனால் ரஹே ஹைம் வந்துருச்சு. ஸ்மால் பாய்ஸ் ஆர் பிளேயிங் ஆர். சிறிய பையன்கள் விளையாடிக்கொண்டு இருக்கிறார்கள். சரி, அடுத்தது கவனமாக பாருங்கள். பிதாஜி கத் லிக் ரஹே ஹைம். பிதாஜி கத் லிக் ரஹே ஹைம். ஏன் கவனமாக பார்க்க சொன்னேன்னா, ரஹே யார் யாருக்கு வரும்னு நான் முதலே சொல்லியிருக்கேன், ப்ளூரல் பன்மைக்கு. அப்புறம் மரியாதைக்குரிய சொற்கள், நம்மளை விட வயசில் பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரஹே போடணும். பிதாஜி அப்பா கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார். கத் லிக் ரஹே ஹைம். அதனால் பிதாஜி கத் லிக் ரஹே ஹை அப்படின்னு சொல்லக்கூடாது. ரஹே ஹைம் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து சொல்லணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான்? இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கங்க. ஒரு தடவை நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், பார்த்துக்கங்க. राम इज रीडिंग. राम पढ़ रहा है. राम इज रीडिंग. लड़का पाठ सीख रहा है. द बॉय इज लर्निंग द लेसन. பையன் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறான். लड़की गा रही है. द गर्ल इज सिंगिंग. लड़की सिंगिंग. சிறுமி பாடிக்கொண்டிருக்கிறாள். एक स्त्री कपड़ा सी रही है. இந்த பெண் துணி தைத்து கொண்டிருக்கிறாள். मैं पाठ लिख रहा हूँ. நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். तुम क्या कर रहे हो. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? What are you doing? சீதா तुम क्या सोच रही हो. சீதா நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? What are you thinking? சீதா what are you thinking? मैं पाठ याद कर रही हूँ. நான்
பாடம் மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் மெஸ்மரைசிங் ஆர் லேர்னிங் பை ஹார்ட் த லெசன். சித்தா மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கா. சோட்டை லடுக்கே கேள் ரஹே ஹை, சோட்டை லடுக்கே கேள் ரஹே ஹை. சிறிய பையன்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்மால் பாய்ஸ் ஆர் பிளேயிங். பிதாஜி கத் லிக் ரஹே ஹை, அப்பா கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கட்டளை வினை, ஆர்டர், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 3 லெசனுக்குமான அனுவாத அபியாஸ் ஒரு எக்ஸசைஸ் நாம் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸில் நான் உங்களுக்கு முதலையே பாடமும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அனுவாதத்துக்கு வரேன். இது வரைக்கும் நீங்கள் படித்ததை நல்லா ஒரு புக்கில் எழுதி பார்த்து நல்லா சத்தமாக படிங்க. உங்களுக்கு பேசுகிறதுக்கு, படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு எல்லாமே நல்லா வரும். 3 லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ரீஜனல் லாங்குவேஜஸும் வருது. எல்லோரும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தட் பை.